எல்லோருக்கும் வணக்கங்க. நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. காலச்சக்கரத்தின் அதாவது 7வது ராசின்னு சொல்லக்கூடிய துலா ராசியில் பிறந்தவங்களுக்கு சாதகமாக இந்த மாதம் இருக்க போகுதா அல்லது இந்த மாதம் பாதகமாக இருக்க போகுதா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரிஷப ராசிக்கும் துலா ராசிக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கிர பகவான். அந்த சுக்கிர பகவான் நம்ம யாருன்னு சொல்கிறோம் அப்படின்னா ஒரு பெண் கிரகம் சொல்கிறோம். சுக்கிரன்றது பெண் கிரகம். அதே போல் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வண்டி வாகனத்துக்கு அதிபதி. இன்னைக்கு இந்த மாதிரி ஒரு ராசிக்குன்றது அதிபதி சுக்கிர பகவான்றது இப்போ உங்களுடைய ராசிக்கு இப்போ 6வது பாவகத்தில் 6வது பாவகம் அப்படின்னா மீன ராசியில் இன்னைக்கு கட்டன்றது தனுசு ராசிக்கும் மீன ராசிக்கும் அதிபதி குரு பகவான். அந்த குரு பகவானுடைய வீட்டில் மீன ராசியில் இப்போ உங்கள் ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறாரு. இப்போ உங்களோட ராசிக்கு அதிபதி சுக்கிர பகவான் மீன ராசியில தான் உச்சமடைவாரு அப்படின்றது எத்தனை பேருக்கு தெரியும்? கன்னி ராசியில நீச்சமடைவார், மீன ராசியில உச்சமடைவார் உங்க ராசிக்கு அதிபதி. அது நீங்க நல்லா மைண்ட்ல வச்சுக்கோங்க. அப்போ உங்க ராசிக்கு அதிபதி கட்டன்றது மீன ராசியில உச்சமடைஞ்சு உட்கார்ந்துருக்கிறார் அப்படின்னா அவர் என்ன நல்லது பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீச்சம் அப்படின்னா விரயம். அந்த இடத்துல அந்த கிரகம் வேலை செய்யாது அப்படின்றது ஜோதிட சாஸ்திரம். 6, 8, 12 கிரகம் தான் நீச்சம் அடைவார். பொதுவாக 6, 8, 12 இருக்கக்கூடிய கிரகம் தான் நீச்சமாகும். ஆனால் அதே போல பார்த்தீங்கன்னா இந்த சுக்கிர பகவான் நம்ம சொன்ன மாதிரி கன்னி ராசியில் நீச்சம் அடைஞ்சு இன்னைக்கு மீன ராசியில் உச்சம் அடைகிறதுனால இந்த மாசி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மாசி 30ஆம் தேதி வரைக்குமே மீன ராசியில் அவர் உச்சம் அடைஞ்சு உட்கார்ந்து இருக்கக்கூடிய காலகட்டம். முதல் வாய்ப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா திருமண பந்தம். நிறைய பேருக்கு கேள்விக்குறியாக இருக்கும். அதாவது எத்தனையோ வரம் பார்த்தாச்சு, ஏன் நமக்கு கல்யாணம் ஆகலை? கல்யாணம் எவ்வளோ சூழ்நிலை இடையில நம்ம பண்ணிட்டோம், ஏன் நிம்மதி இல்லை? கணவன் மனைவிக்குள்ளார ஏன் இவ்வளோ போராட்டம்? எதுக்காக வாழ முடியல, ஏன் வளர முடியலன்ற கேள்வி உங்களுக்கு நிறைய இருக்கும். அப்போ இதுக்கு எல்லாம் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்க சுய ஜாதகம். உங்க சுய ஜாதகத்துல திசையோ புத்தியோ கெட்டு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், பொது பலன்ல நாங்க என்னதான் உங்களுக்கு பலன்களை சொன்னாலும் உங்க மைண்ட்ல இருக்கிறதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், ஆல்ரெடி நீங்க முடிவு பண்ணிடுவீங்க. அப்போ நமக்கு பார்த்தா சிரமமா இருக்குது, சொல்றவங்கள நல்லா இருக்குன்னு சொல்றாங்களே அப்படின்ற மாதிரி நினைப்பீங்க. ஆனா நம்ம சுய ஜாதகம் திசா புத்தி நல்லா இருந்து இந்த காலகட்டத்தில் உச்சமடைஞ்ச காலகட்டத்தில் உங்களுக்கு முதல்ல திருமண யோகம் அமையும். அதுக்கு நம்மளோட திசா புத்தி நல்லா இருக்கணும். ஜாதகன்றது கடல் மாதிரி இருக்குது, ரொம்ப பெருசு. ஆனா ஒரு மனிதன் வாழ்றதுக்கு 1000 காரணம் உண்டு. ஆனா ஒரு மனிதன் அழியிறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அதுக்கு 4 காரணம் தான். ஒன்று திசா புத்தி, 2வது தோஷங்கள், 3வதுன்றது பார்த்தீங்கன்னா சனி, 4வதுன்றது சுத்தி இருக்கக்கூடிய மனுஷாக்களுடைய சதி. இது 4ல் 1 கெட்டு போனா கூட நம்ம என்னதான் பழமொழி சொல்ற மாதிரி தேனெல்லாம் பூசி தெருவெல்லாம் உருண்டனாலும் ஒற்றை மண்ணு தானே ஓட்டும். அதுபோல இந்த அதாவதுன்றது துலா ராசியில பிறந்தவங்களுக்கு இப்போ ஒரு அருமையான ஒரு தருணம். இது பொது பலன், எல்லா துலா ராசிக்காரர்களுக்குமே இது பொருந்தும். ஏன்னா இப்போ எல்லா துலா ராசிக்காரர்களுக்குமே இப்போ சுக்கிர பகவான் உச்சம் அடைஞ்சிருக்கிற காலகட்டம். முதல் வாய்ப்பு திருமணத்துக்கு அருமையான ஒரு வாய்ப்பு. திருமண தடைகள் விலகும், திருமணம் ஆனவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை தீரும். அதே மாதிரி பிரிஞ்சிருக்கிறவங்க கூட ஒன்றா சேரலாம். இப்போ பார்த்தீங்கன்னா பொண்டாட்டி பிள்ளைங்களெல்லாம் விட்டுட்டு வெளிநாடு போய் வெளி மாநிலம் போய் சிரமப்பட்டு இருக்கிறாங்க. பார்த்தீங்களா? எப்படா நம்ம குடும்பத்தோட போய் சேருவோம்,
காலை வைத்து கஞ்சி குடித்தா கூட எப்போ நிம்மதியாக குடிக்க நினைக்கிறவங்களுக்கெல்லாம் இது அருமையான ஒரு மாதம். அடுத்தது அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது நிறைய மனசில் கனவுகள் இருக்கும். வண்டி எப்போ வாங்குறது, கார் எப்போ மாற்றுறது, இடம் எப்போ வாங்குறது, கிரையம் எப்போ பண்ணுறது, நமக்குன்னு ஒரு சொந்த வீடு கட்டி எப்போ உட்கார்றது, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த தருணம் அருமையான தருணம். ஏன்னா உங்கள் வீட்டுக்கு அதிபதி போய் அந்த இடத்துல வந்து உச்சம் அடைஞ்சிருக்கிறாரு பார்த்தீங்களா. மண்ணு மனம் வாங்குற வாய்ப்பு ஒரு பிரகாசமான வாய்ப்பு. எங்கெங்கே நான் இருக்கிற கடனை கட்ட முடியாமல் இருக்கிறேன், நான் எங்கே போய் வாங்க போகிறேன் அப்படின்னா ஒரு விஷயத்தை மட்டும் முதல்ல புரிஞ்சுக்கணும். பழக்கப்பட்ட பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் பழக்கம் படாத பாதையில் பயணம் பண்ணுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. முயற்சி பண்ணணும். நம்ம ஜாதகத்தை சுய ஜாதகத்தை ப்ராப்பராக பார்த்து நம்ம என்ன தொழில் நம்ம இந்த ஜாதகருக்கு செட் ஆகும், எந்த திசையில் போகலாம், எது செஞ்சால் நல்லா இருக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி போனால் மட்டும்தான் நல்ல முன்னேற்றம் வாங்க முடியும். அந்த அளவுக்கு பலன் கிடைக்கும். அதை தவிர ஏதோ ஒன்று படிச்சுட்டு ஏதோ ஒரு வேலையில் போயிட்டு உழைப்புக்கு தகுந்த உயர்வு இல்லாமல் வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாமல் வாழ்க்கையில் நானும் சம்பாதிக்கிறேன் நானும் வேலைக்கு போகிறேன்ட்டு உட்காந்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் மேலே வர முடியாது. இதே நம்ம என்ன பண்ணுறோம், குழந்தைங்க பிறந்துட்டா தாய் தந்த ஜாதகம் குப்பையில் போடுறான்ட்டோம் இல்லைங்களா. அப்போ நம்ம பிள்ளைங்களோட ஜாதகம் நமக்கு என்ன சொல்லுது முதல்ல அது பாருங்க. சரிங்களா. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மாசி மாதம் 15 தேதி வரைக்கும் கும்ப ராசியில் இப்போ வந்து புதன் பகவான் வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நட்பாக உட்காந்துருக்கிறாரு. அப்போ இந்த புதன் பகவான் வந்து நட்பாக இருக்கிறவர் வந்து அடுத்தது என்ன பண்ணிடுறாருன்னா இந்த மாசி மாதம் 15லிருந்து 30 தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் மீன ராசிக்கு போயிட்டு நீச்சம் அடைஞ்சிருவார். அப்போ நீச்சம் அடைஞ்ச கிரகம் வேலை செய்யுமா? கண்டிப்பாக வேலை செய்யாது. அப்போ அந்த புதன் பகவான் எங்கே 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் விரயஸ்தானத்துக்கும் அதிபதியாகப்பட்டது புதன் பகவான்வை உங்களுக்கு கரெக்டான்ற முறையில் பார்த்துட்டிங்கன்னா 5ஆம் இடத்துல அவர் போய் இன்னைக்கு நீச்சம் அடைகிறதுனால இன்னைக்கு நிறைய துளாராசிக்காரங்களுக்கு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக ஒரு சிலருக்கு தடையாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 15 தேதிக்குள்ளார புத்திர பாக்கியத்துக்கு பிரச்சனை இல்லைங்க. 15 தேதிக்கு மேலே பார்த்துட்டிங்கன்னா அவர் 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு போயிடுவார், ரோகஸ்தானத்துக்கு போயிடுவார். அப்போ குழந்தை பாக்கியத்துக்கு சிலருக்கு தடையாக இருக்கும். அதே மாதிரி சூரிய பகவான் 11ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இப்போ 5ஆம் இடத்துல இருக்கிறாரு. இது குழந்தை பாக்கியத்துக்கு ஒரு அருமையான ஒரு வாய்ப்பு. பொதுவாக பார்த்தீங்கன்னா சூரிய பகவான் வந்து மாத கிரகம்னு சொல்லுவாங்க. மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவர் வந்து எந்த இடத்துல உட்கார்றதுன்றதை விட எந்த இடத்த பார்க்குறாருன்றது தான் கேள்வி. அப்போ உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு அதிபதி தான், அவர் லாபஸ்தானத்துக்கு அதிபதி தான். ஆனால் பார்க்குற இடம் எங்கே? 5ஆம் இடம் புத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ இந்த துளாராசிக்காரங்களுக்கு புத்திர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. புத்திர செல்வங்கள் இப்போ ஆண் வாரிசு இருக்குதுங்க, எனக்கு வந்து ஆசைக்கு பெண் இல்லைன்னு சொன்னாலும் சரி, இல்லை எனக்கு பெண் வாரிசு இருக்குதுங்க, என் வம்சத்தை ஆள்றதுக்கு ஆண் வாரிசு இல்லைன்னு சொன்னாலும் சரி, உங்களுக்கு புத்திரஸ்தானத்தை சூரியன் பார்க்குறாரு. அப்போ இந்த மாசி மாதம் புத்திர பாக்கியம் பெருகிறதுக்கு துளாராசிக்கு நல்ல பலன் இருக்குது. சரிங்களா. அதே மாதிரி புத்திர செல்வம் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு, திருமண தடைகள் விலகிறதுக்கு நல்ல வாய்ப்புண்டு. இதை விட பார்த்தீங்கன்னா வாழ்வாதாரத்தில் வளர்ச்சி இல்லாமல் மீண்டும் மீண்டும் ஏற இடத்துல இறங்கிக்கிட்டு உட்காந்துருக்கிறவங்களுக்கு உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருக்குதுன்னு மட்டும் பாருங்கள். ஏன்னா உங்கள் ராசிநாதர் வந்து நீச்சம் அடைஞ்ச அதாவது உச்சம் அடைஞ்சிருக்கிற காலகட்டம் இது நல்லது. சரிங்களா. அதே சமயத்திலேயே இது கல்விக்கு நல்ல சப்போர்ட்டிவாக இருக்கும், மண்மனை வாங்குறதுக்கு கிரையம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். இதை விட பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஆடம்பர தேவைகள் காரு வண்டி வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருட்கள் வாங்குறதுக்கெல்லாம் இது ஒரு அருமையான ஒரு மாதம். கண்டிப்பாக உங்களோட எதிர்பார்ப்பு உங்களுடைய திசாபுத்தி நல்லா இருந்தால் கண்டிப்பாக சொல்கிறேன் வாங்குறதுக்கு நல்ல வாய்ப்பு உண்டு. சரிங்களா. சரி நேயர்களே, அதாவது உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறேனுங்க. நன்றி.